एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम्। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இன வெல்ல நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயண 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 இன்னும் ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இப்போது ஒரு வைஷ்ணவ திவ்ய தேசத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். கூடலழகர் பெருமாள் கோயில் இதுவே ஆகும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் இது அமைந்திருக்கின்றது. 108 வைஷ்ணவ ஸ்தலங்களில் திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இதற்கு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள். இக்கோயிலின் கருவறையில் உள்ள பெருமாள் பெயர் கூடலழகர். மாடத்தில் பள்ளி கொண்டிருக்கும் கோலம் அந்தரவானத்து எம்பெருமான் என்றும் இவர் பெயருடையவர். தமிழ் இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் இதனை ஓணச்சேவல் உயிர்த்தோன் நியமம் என்று குறிப்பிடுகின்றது. இதற்கு உரை எழுதும் அருள் பதவுரை இதனை ஸ்ரீ இருந்த வரமுடையார் என்று தெரிவிக்கின்றது. அடியார்க்கு நல்லார் நம் சிலப்பதிகார உரையில் இக்கோயிலுடைய பெருமாளை அந்தரத்து வானத்து எம்பெருமான் என குறிப்பிடுகின்றார். இருந்தையூரில் இருந்தையூர் இருந்த செல்ல என்னும் பரிபாடல் இதனை தொடருக்கு நச்சினார்க்கினியார் உணவு எழுதுவது இந்த கரைக்கு கண்ணனது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இங்குள்ள தாயார் பெயர் மதுரவல்லி, மூலவர் கூடலழகர், உற்சவர் மண்டலம் பாண்டியநாடு, இடம் மதுரை, கடவுளர்கள். இந்த திருக்கோயில் ஸ்தல வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், பிரம்மதேவரின் புத்திரர் சனத்குமாரர் இவருக்கு திருமாலை அர்ச்சாவதார மனித வடிவில் தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது. தன் விருப்பத்தை நிறைவேற்ற இந்த ஸ்தல பெருமாளுக்கு நோக்கி தவம் இருக்கின்றார். சனத்குமாரின் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அவருக்கு காட்சியளித்தார்.
சனத்குமாரர் உடனே தேவசிற்பி விஸ்வகர்மாவை வரவழைத்து தனக்கு பெருமாள் அளித்த அருட்காட்சியை அப்படியே வடிவமைக்க செய்தார். அதை அஷ்டாங்க விமானத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்தார். அவரே கூடலழகர் என்று அழைக்கப்படுகின்றார். கிருதயுகத்திலேயே அமைக்கப்பட்டுவிட்ட இந்த ஸ்தலம் திரேதாயுகம், துவாபர யுகம், தற்போது கலியுகம் என 4 யுகங்களும் சிறப்புற்று விளங்குகின்றது. இதனால் யுகம் கண்ட பெருமாள் என்றும் இந்த தலப்பெருமாளை எல்லோரும் அழைக்கின்றார்கள். வல்லபதேவ பல்லவர் ஆட்சி காலத்தில் பெரியாழ்வாரால் அரசவையில் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என மெய்ப்பித்த சிறப்புமிக்க ஸ்தலமாகும் இது. பெரியாழ்வார் ஸ்ரீ நாராயணனே பரம்பொருள் என மெய்ப்பித்த பரத்துவ நிர்ணயத்தை பாராட்டி அரசன் பெரியாழ்வாரை பட்டத்து யானை மீதேறி வீதிவலம் வரும்போது கூடலழகர் கருட வாகனத்தில் காட்சி தந்தபோது பெருமாளை தரிசித்த பெரியாழ்வார் பெருமாளுக்கு அழகு பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோன் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று இந்த பல்லாண்டு கூறுகின்றது. இந்த சிறப்புமிக்க வைபவம் இன்றும் இந்த திருக்கோயிலில் பிரதி மார்கழி மாதம் பரத்துவ நிர்ணயம் என்ற விழாவாக கொண்டாடப்படுகின்றது. இந்த கோயில் சிறப்புகள் என்னவென்று பார்க்கவேனால் 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் மதுரை கூடலழகர் திவ்ய தேசம் 101வது திவ்ய தேசமாக கருதப்படுகின்றது. அனைத்து பெருமாள் கோயில்களும் பாடப்பெறும் பல்லாண்டு மதுரையில் தான் ஏற்றப்பட்டது என்பது ஒரு தனிச்சிறப்பாகும். இந்த தலத்தை பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள். ஒரு சமயம் மதுரையில் தொடர்ந்து மழை பெய்ததால் பெருமாள் 4 மேகங்களை ஏவினார். அவை மதுரையை சுற்றி 4 மாடங்களாக ஒன்று கூடி மழையில் இருந்த மக்களை காத்தன. அதன் காரணமாக இந்த ஸ்தலம் நான்மாட கூடல் என்றும் கூடல் மாநகர் என்றும் அழைக்கப்படுகிறது. பெருமாளுக்கு கூடலழகர் என்ற பெயர் கிட்டியது. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தோரை கோமான் என்ற பெயரில் புலவராக பெருமாள் அமர்ந்திருந்ததாக பரிபாடல் கூறுகின்றது. முற்காலத்தில் இக்கோயிலை சுற்றி இருபுறத்திலும் வைகை நதி, கிருதுமால் நதியாக ஓடிக்கொண்டிருந்தன. காலப்போக்கில் கிருதுமால் நதி சுருங்கி ஓடையாகிவிட்டது. பாண்டிய மன்னன் சத்தியவிரதன் ஒரு சமயம் கிருதுமால் நதி நீராடிய போது பெரிய பெருமாள் மீன் வடிவில் வந்து உபதேசம் செய்தார். தனக்கு அருளிய பெருமாளின் நினைவாக பாண்டிய மன்னன் மீன் சின்னத்தை தான் வைத்துக் கொண்டார். 96 வகையான விமானங்களில் அஷ்டாங்க விமானம் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. 108 திவ்ய தேசங்களில் மதுரையிலும் திருக்கோச்சிலூரிலும் மட்டுமே அஷ்டாங்க விமானம் அமைந்திருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில் 125 அடி உயர அஷ்டாங்க விமானம் அமைந்திருக்கின்றது. இதில் உள்ள கலசம் 10 அடி உயரமுடையது. இதன் நிழல் தரையில் விழாது 3 நிலைகளுடன் 8 பகுதிகளாக உயர்ந்திருக்கும் இந்த விமானம் ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தின் வடிவமாகும். பஞ்சபூத தத்துவங்களை உணர்த்தும் வகையில் 5 கலசத்துடன் 5 நிலை ராஜகோபுரம் 8 எழுத்து மந்திரத்தை உணர்த்தும் விதமாக 8 பிரகாரங்களுடன் கூடலழகர் கோயில் அமைந்திருக்கின்றது. அஷ்டாங்க விமானத்தின் கீழ் தளத்தில் கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். 2வது நிலையில் சூரியநாராயண தேவியுடன் என்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். அருகில் பிரம்மதேவர், சிவபெருமான், திருமால் ஆகிய முப்பெரும் தேவர்களும் அஷ்டதிப்பாளர்களும் ஓவிய வடிவில் உள்ளார்கள். இதன் காரணமாக இந்த சந்நிதி ஓவிய மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. 3வது நிலையில் பார்க்கடல்நாதர் பள்ளி கொண்ட கோலத்தில் தாயார்களுடன் அருள்பாலிக்கின்றார். மேலும் பூவராகர், லட்சுமி நரசிம்மன், நாராயண லட்சுமி நாராயணர், ஆழ்வார்கள், ஆச்சாரிகள் ஆகியோர் விமானத்தில் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தில் பக்தர்கள் விமானம் வலம் வருவது வழக்கம். மலைக்கோயில்களின் பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது போல இங்கே பக்தர்கள் விமானத்தை வலம் வருகின்றார்கள். உற்சவர் வியூக சுந்தரராஜன் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு சரியாக திட்டமிட்டு வியூகம் அமைத்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் என்பதற்கு ஏற்ப அனைத்திலும் வெற்றி பெறும் அழகராக பெருமாள் இருப்பதால் அவருக்கு இந்த பெயர் கிட்டியது. இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் போருக்கு செல்லும் போது இவரை வேண்டி வியூகம் அமைத்துக் கொண்டார்கள். அதனால் கூடலழகருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். மதுரை கோயில்கள் மற்றும் திருவிழாக்களின் நகரமாகும். இந்த நகரம் கூடல் மற்றும் மாலவா என அழைக்கப்படுகின்றது. தமிழ் புலவர்களால் 3ஆம் மற்றும் கடைசி சங்கம் நிறுவி தமிழாய்ந்த இடமாகும். இது பாண்டிய மன்னர்களின் தலைநகரம் இதுவே ஆகும். வைணவம் மற்றும் சைவம் தலைத்தோங்கிய நகரமாக மதுரை திகழ்கின்றது. சோமசுந்தர பாண்டியன் ஆட்சி காலத்தில் சோமசுந்தர பாண்டியனுக்கு திருமகளாக அவதரித்த உமா மகேஸ்வரிக்கு சவுந்தர பாண்டிய அரசனாக அவதரித்த சிவபெருமானுக்கு கூடலழகரை திருக்கல்யாணம் நடத்தி வைப்பதாக தலபுராணம் கூறுகிறது. இன்றளவிலும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. அதற்கு முன்பாக வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளுமிடத்தடி கோட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே காட்டில் வேங்கடம் கண்ண புறநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டராவந்தன் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே மாமலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கல் அச்சுத அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தேயும்
இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலா விண்ணவர் கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்தேன் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கள் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அண்டர்கோன் அணியரங்கள் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.